வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். வினாவிடைகள். ஒரு வார்த்தையில் விடையளி. மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உறையின் பெயரை கூறுக. விடை பெரிகார்டியம். மனித இரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்ன? ஆர்பிசி இருபுறமும் குழிந்த தட்டு வடிவம் உடையவை. இரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை ஆர்பிசி கொண்டுள்ளதால் இரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. எவ்வகையான செல்கள் நிணநீரில் காணப்படுகின்றன? விடை இரத்த வெள்ளை அணுக்கள் WBC. வென்ட்ரிக்கிளில் இருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமனிகளில் காணப்படும் வால்வு எது? விடை அரைச்சந்திர வால்வுகள். இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது? விடை கொரோனரி தமனி. சிறுவினா. நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறு. இலைத்துளையின் செயல்பாடானது காப்பு செல்களின் விறைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது. பகலில் காப்பு செல்களுக்குள் அருகிலுள்ள செல்களில் இருந்து நீர் புகுவதால் விறைப்புத்தன்மையை அடைந்து இலைத்துளை திறந்து கொள்கின்றன. இரவில் காப்பு செல்களை விட்டு நீர் வெளியேறுவதால் விறைப்பழுத்தம் குறைந்து காப்பு செல்கள் சுருங்கி விடுவதால் இலைத்துளை மூடிக்கொள்கிறது. கூட்டிணைவு என்றால் என்ன? நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டிணைவு எனப்படும். வேரினுள் நீர் நுழைந்து இலையின் மூலம் நீராவியாக வளிமண்டலத்தில் இழக்கப்படும் பாதையை காட்டுக. நீரானது வேர்த்துவியினுள் சென்றவுடன் நீரின் செறிவானது புறணிப் பகுதியை விட வேர்த்துவியில் அதிகமாக உள்ளது. ஆகவே நீரானது சவ்வூடு பரவலின் காரணமாக வேர்த்துவியிலிருந்து புறணி செல்கள் வழியாக அகத்தோலில் நுழைந்து சைலத்தை அடைகிறது. பின்பு சைலத்திலிருந்து நீரானது மேல் நோக்கி தண்டு மற்றும் இலைகளுக்கு கடத்தப்படுகிறது.
ஒரு தாவரத்தில் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலையின் மூலம் நீராவி போக்கின் காரணமாக வெளியேறும் நீரின் அளவு அதிகமானால் என்ன நிகழும்? நீராவி போக்கு அதிகமானால் ஏற்படும் இழுவிசை வேர் வரை கடத்தப்படுவதால் வேர்த்துவியின் மூலம் மீண்டும் மீண்டும் நீர் மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்டு தொடர்ச்சியாக இலைக்கு செல்கிறது. மேலும் இது தொடர்ச்சியாக நடந்தால் தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை முற்றிலுமாக இழந்து இலைகள் வாடி உதிர்ந்துவிடும். மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி. அமைப்பு 4 பாயிண்ட் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கார்டியாக் தசையால் ஆன இதயம் பெரிகார்டியல் உறையால் சூழப்பட்டுள்ளது. இது 4 அறைகளை கொண்டது. மேலறைகள் 2 ஆரிக்கல்கள் என்றும் கீழ் அறைகள் 2 வென்ட்ரிக்கல்கள் என்றும் அழைக்கப்படும். மூஇதழ் வாழ்வு வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கலுக்கு இடையில் அமைந்துள்ளது. ஈரிதழ் வாழ்வு இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கலுக்கு இடையில் அமைந்துள்ளது. செயல்படும் விதம் 6 பாயிண்ட் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை உந்தி தள்ள உதவுகிறது. வலது மற்றும் இடது ஆரிக்கல்கள் முறையே வலது மற்றும் இடது வென்ட்ரிக்கலுக்கு இரத்தத்தினை செலுத்துகின்றன. வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகள் முறையே வலது இடது நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை செலுத்துகின்றன. உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமனி அளிக்கிறது. கரோனரி தமனி இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கிறது. இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்கவும் உதவுகிறது. மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுவது ஏன்? ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவதால் மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தமும் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகின்றன? இதய ஒலியானது இதய வால்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுகிறது. வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடுவதால் உண்டாகும் லப் என்ற முதல் ஒலி நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் உண்டாகும் டப் என்ற இரண்டாவது ஒலியானது சற்று குறுகிய காலமே ஒலிக்கும்.
இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? இதய வாழ்வுகள் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகின்றன. இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்கவும் உதவுகிறது. RH காரணியை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1940 லேண்ட் ஸ்டெய்னர் மற்றும் வியனர் RH காரணியை கண்டறிந்தனர். RH என்ற வார்த்தையானது ரீசஸ் குரங்கின் பெயரிலிருந்து பெறப்பட்டதால் அது அவ்வாறு அழைக்கப்படுகிறது. தமனிகளும் சிரைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன? தமனிகள் 4 பாயிண்ட் எடுத்துக்குவோம். தமனிகள், சிரைகள். தமனிகள் வழங்கும் குழாய்கள், சிரைகள் பெரும் குழாய்கள். தமனிகள் இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, சிரைகள் சிவப்பு நிறத்தினை உடையது. தமனிகள் உடலின் ஆழ்பகுதியில் அமைந்துள்ளது, சிரைகள் உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. தமனிகள் தமனியின் சுவர்கள் வலிமையான, தடித்த, மீளும் தன்மை உடையவை. சிரைகள் சிரையின் சுவர்கள் வலிமை குறைந்த, மிருதுவான, மீள்தன்மை அற்றவை. சைனோ ஆரிக்குலார் கணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? ஏனெனில் ஏசிய கணுவானது இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுகிறது. ஏசிய கணுவிலிருந்து தூண்டல்கள் அலைகளாக பரவி வலது மற்றும் இடது ஏற்றிய சுவர்களை சுருங்கச் செய்வதன் மூலம் இரத்தம் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் திறப்பின் வழியாக வென்ட்ரிக்கல்களுக்கு உந்தித் தள்ளப்படுகிறது. ஏசிய கணுவிலிருந்து மின் தூண்டல் அலைகள் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கணுவிற்கு பரவுகிறது. ஏவி கற்றை மற்றும் புர்கின்ஜி கற்றைகள் வழி வென்ட்ரிக்கல்களுக்கு மின் தூண்டல் அலைகள் பரவி அவற்றை சுருங்கச் செய்கிறது. உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக. உடல் இரத்த ஓட்டம் இதயத்தின் இடது வென்ட்ரிக்கலிலிருந்து துவங்குகிறது. நுரையீரல் இரத்த ஓட்டம் வலது வென்ட்ரிக்கலிலிருந்து துவங்குகிறது. உடல் இரத்த ஓட்டம். செகண்ட் பாயிண்ட், ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமனி மூலம் உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்கிறது. நுரையீரல் இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை நுரையீரல் தமனியின் மூலம் நுரையீரலுக்கு எடுத்துச் செல்கிறது. தேர்ட் பாயிண்ட், உறுப்புகளிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வருகிறது. நுரையீரல் இரத்த ஓட்டம். தேர்ட் பாயிண்ட், ஆக்சிஜன் பெற்ற இரத்தத்தை நுரையீரல் சிரைகளின் மூலம் மீண்டும் இதயத்தின் இடது ஏற்றியத்திற்கு கொண்டு வருகிறது. இதய சுழற்சியின் நிகழ்வானது 0.8 வினாடிகளில் நிறைவடைகிறது. எனில்
ஒவ்வொரு நிகழ்வின் கால அளவையும் குறிப்பிடுக. ஒரு இதய சுழற்சி கீழ்க்கண்ட 3 நிகழ்வுகளை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட், ஏட்ரியல் சிஸ்டோல், ஆரிக்கிள்கள் சுருக்கம் 0.1 வினாடி. இரண்டாவது, வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிக்கிள்கள் சுருக்கம் 0.3 வினாடி. மூன்றாவது, வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைதல் 0.4 வினாடி. ஒரு இதய சுழற்சியின் மொத்த காலம் 0.8 வினாடி. நன்றி, வணக்கம்.